நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். மத்தேயு 13வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. முதல்ல அந்த பகுதியை படித்த பின்னர் அதை எப்படி இன்று 21ஆம் நூற்றாண்டில் அதுவும் எங்கள் நாட்டில் அதை எப்படி விளக்கி கூற வேண்டும் என்பதை பார்ப்போம். இயேசு வீட்டுக்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். சில வேளைகளில் நாங்கள் இந்த வசனத்தை சரியாக கேட்பதில்லை. வீட்டுக்கு வெளியே என்று வந்தார் என்றார். அப்போ யாருடைய வீட்டில் தங்கினார் என்பது தெளிவில்லை. தன்னுடைய தாய் வீட்டில் தங்கினாரா, இல்லை சீடருடைய ஒரு வீட்டில் தங்கினாரா என்பது தெரியவில்லை. ஆனால் வீட்டில் இருந்திருக்கிறார் என்பது தெளிவு. மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தார்கள். அவருடைய போதனைகளை ஏற்கனவே கேட்ட மக்கள், அதிலும் சிறப்பாக மலை உரையை கேட்ட மக்கள் என்னத்தையோ தேடி வருகிறார்கள். அவரிடம் தேடி வருகிறார்கள். இவர் சொல்வதில் என்னவோ அர்த்தம் உண்டு. அதுவே காலமும் யூத சமுதாயத்தில் யூத மக்களால் அல்லது யூத தலைமை குருக்களால் சொல்லப்படாத சில விடயங்களை புரட்சிகரமாக சொல்லுகிறார் என்று மக்கள் திரளாக வந்தார்கள் கேட்பதற்கு. ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவரோடு பேசினார். இந்த அதிகாரத்தில் இந்த உவமை என்ற சொல் அடிக்கடி வருகின்றது. இறுதியாக மத்தேயு எப்படி முடிக்கிறார் என்று சொன்னால், உவமைகளில் தான் இயேசு அதிகமாக போதித்தார். இன்னும் ஒருபடி மேல் சென்று உவமைகளின்றி அவர் பேசியதில்லை. இது ஒரு முக்கியமான செய்தி. ஏனென்று சொன்னால், நற்செய்தியை படிப்பவர்கள் சில சபையினர், சிலோட கத்தோலிக்க சமயத்திலும் உண்டு. வார்த்தைக்கு வார்த்தை இயேசு இப்படி சொன்னதுதான் உண்மை என்று இன்றும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் வாதிடுகிறார்கள். ஆனால் மிக தெளிவாக மத்தேயு எழுதியிருக்கிறார், உவமைகளிலும் உருவகங்களிலும் நாம் இயேசு மக்களுக்கு தன்னுடைய செய்தியை சொன்னார். ஏன்? மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி. சிலபோல அந்த உவமையை விளக்கியும் சொல்லியிருக்கிறார். இந்த உவமை என்ன? விதைப்பவன் ஒருவன் விதைக்கச் சென்றான். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கி விட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளினிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றில் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். அதான் அந்த முடிவான வசனம். கேட்க செவி உள்ளவர்கள் கேட்கட்டும். இந்த 3 விதமான இடங்கள்ல இந்த விதை விழுந்திருக்கு. ஒன்று வீதியோரம். மக்கள் இன்றைக்கு நிறைய பேர் கோவிலுக்கு வருகிறார்கள். கோவிலில் குருக்கள் மறைவுரைகள் நிகழ்த்துகிறார்கள். அதுவும் நோவினை அல்லது திருநாள் என்றால் ஒரு 7 நாள் 8 நாளைக்கு மறைவுரைகள் நிகழ்த்துகிறார்கள். மக்கள் கேட்கிறார்களா? ஒரு சிலர் வேறு என்னத்தையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீதியோரத்தில் விழுந்த விதைகள். இன்னும் சிலர் கேட்டவுடனே ஆஹா ஓஹோ என்றுவார்கள். ஆனால் வேறு இல்லாத காரணத்தினால ஒரு மேலெழுந்த வாரியான வாழ்க்கையை வாழ்பவர்கள் அப்படியே கருகி போயிடும். இன்னும் சிலர் அந்த விதை எங்கே விழுந்தது என்று சொன்னால் முட்செடிகள். இந்த முட்செடிகள் என்ன? இன்றைக்கு உலகப்போக்கு, பணம், பெயர், புகழ், கொலை, களவு நித்தமும் ஏதோ இந்த நாட்டில் நடந்து கொண்டுதானே இருக்கின்றன. இப்போ ஆண்மையாக போன வாரம் ஒரு சிறைச்சாலையில் பெரிய பூகம்பமே வெடித்தது என்று சொல்லலாம். சில காவல்காரர்கள் கூட இறந்திருக்கிறார்கள்.
இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ மக்கள் கோவிலுக்கு போகிறார்கள், விஹாரைக்கு போகிறார்கள், இந்து ஆலயத்துக்கு போகிறார்கள், பன்சலாவுக்கு போகிறார்கள். அப்போ இந்த நாட்டில் ஒரு மாற்றமுமே இல்லையா? கேட்கவில்லை. கேட்டாலும் மேலிருந்து வரையா கேட்டால் அப்படியே போயிடுது. அப்போ எங்களுடைய ஆலயங்களில் திருப்பி 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 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கோயில் திருநாள் வந்தால் 7 நாள் 8 நாள் பிரசங்கம், மறைவுரைகள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வரார்கள். அது போதாதென்று இப்போ சமூக வலைத்தளங்களில் சிலர் தங்களுடைய மறைவுரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் மக்கள் கேட்கிறார்களா? இல்லை வீதியோரத்தில் விழுந்த விதைகளா? இல்லை முச்செடிக்குள்ள விழுந்த விதைகளா? இல்லை ஆழம் இல்லாத ஒரு நிலத்தில் விழுந்த விதைகளா? ஒரு சில, மிக சில நல்ல உள்ளங்களில், நல்ல மனங்களில் விழுகின்றன. அவையும் பல்வேறு வகையான விளைவுகளை தருகின்றன. ஒருவேளை சிலர் 30% மாறியிருக்கலாம், சிலர் 60, சிலர் 100 என்று இயேசு சொல்லுகிறார். அதாவது அவருடைய தகுதிகளுக்கு ஏற்ப, அவருடைய கிரகிக்கும் தன்மைக்கு ஏற்ப, அந்த உள்வாங்கும் தன்மைக்கு ஏற்ப, அந்த உள்வாங்கினதை வாழும் தரத்துக்கு ஏற்ப அவர்கள் நன்மை பெறுகிறார்கள். அப்போ 100 இருக்குதா, 60 இருக்குதா, 30 இருக்குதா என்பது எனக்கு ஒரு கேள்வி. அதை மாற்றி 100 அல்ல, சிலர் 10 அல்லது 6 அல்லது 3 அல்லது 1 என்று தான் இன்றைக்கு சொல்ல வேண்டும். குடும்பங்களில் பிரச்சனை, விவாகரத்துகள் வளர்ந்து கொண்டே போகின்றன. ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும், ஒவ்வொரு கிராமங்களிலும் போய் பார்த்தால் தெரியும் எத்தனை விவாகரத்துனா எல்லாரும் கோர்ட்டுக்கு போயிட்டு விவாகரத்து எடுப்பது கிடையாது. கணவன் விட்டு போயிட்டான் அல்லது மனைவி விட்டு போயிட்டால் அப்படி தான் கதைகள் வருகின்றன. அப்போ குடும்பம் சீரழிகின்றது. ஆனால் அவர்கள் கோயிலுக்கு போகிறார்கள். சில வழிவர்கள் கோயிலுக்கு போகாமலும் இருக்கலாம், ஆலயங்களுக்கு போகாமலும் இருக்கலாம், விஹாரைக்கு போகாமலும் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள். அங்குதான் இயேசு சொல்கிறார், அழகாக சொல்லுகிறார், கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். இது இயேசு சொன்ன வார்த்தை மட்டுமல்ல, இது இயேசு எஸ்ஐயா என்ற தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை மேற்கோள் காட்டி சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார்? கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இது எஸ்ஐயா, அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன், கிறிஸ்துவுக்கு முன் தோன்றிய ஒரு இறைவாக்கினர் சொன்ன வார்த்தைகளை இயேசு மேற்கோள் காட்டுகிறார். அப்போ என்னுடைய சிந்தனை எப்படி போச்சுன்னு சொன்னால், இந்த நிலை இன்றைக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு முன்னரும் இருந்திருக்கிறது, கிறிஸ்துவின் காலத்திலும் இருந்திருக்கிறது, கிறிஸ்துவின் பிற்பாடு 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இருக்கின்றன. ஏன்? அதான் புரியவில்லை. கேட்கவில்லையா? காதிலும் செவியிருந்தும் கேட்கவில்லை, கண்ணிருந்தும் பார்க்கவில்லை, கிரகிக்கும் தன்மை இருந்தும் கிரகித்து கொள்ளவில்லை, புரியவில்லை, உள்வாங்கவில்லை, வாழவில்லை. அப்போ ஏன் இந்த மக்கள் இந்த உரைகளை கேட்க வருகிறார்கள்? சரி, அன்றைய நாள் பெருந்திரளான மக்கள் இயேசுவின் உரையை கேட்க சென்றார்கள். அவர்களெல்லாம் மனம் மாறினார்களா? மாறியிருந்தால் இவரை சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள் என்று கூட்டம் வந்ததே, அப்பொழுது இந்த மக்கள் எல்லாம் எங்கு போனார்கள்? பலஸ்தீன் ஒரு சின்ன நாடு தானே. எத்தனை மக்கள் அவருடைய புதுமைகளை பார்த்திருக்கிறார்கள். 5 அப்பளங்கள் எடுத்து 5000 பேர் உண்டார்கள். அவர்களெல்லாம் எங்கு போனார்கள்? இப்படி ஒரு நல்லவனை, ஒரு புண்ணியவான, எங்கள் மத்தியில் வாழ்ந்தவனை, எத்தனையோ மக்களை குணமாக்கினவர், அவருக்கு எதிராக என்ன மாதிரியான குற்றச்சாட்டை கொண்டு வந்தார்கள்? இது பொய்தானே என்று ஒரு கிரவுட், ஒரு குழு வந்ததா? அதில் சத்தம் போட்டார்கள், என்னென்று? சிலுவையில் அறைந்து கொள்ளும். அப்போ என்ன நடந்தது?
இதே கேள்வித்தான் இன்றைக்கும் கேட்க வேண்டியிருக்கு. செய்திகளை பார்க்குற பொழுது, சமூக வலைத்தளங்களில் செய்திகளை பார்க்குற பொழுது, சில காட்சிகளை பார்க்குற பொழுது எனக்கு இந்த மாதிரியான கேள்விகள் தோன்றுகின்றன. இவரெல்லாம் ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்திருக்கிறார்கள். பெரும்பான்மையான இலங்கை மக்கள், இந்த தீவு மக்கள் ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்திருக்கிறார்கள். அத்தனை சமயமும் நல்லதைத்தானே சொல்லுது. அத்தனை சமயங்களும் அன்பைத்தானே சொல்லுது. அத்தனை சமயங்களும் மன்னித்து வாழன்று தானே சொல்லுது. அத்தனை சமயங்களும் சாந்தி சமாதானம் தானே சொல்லுகின்றது. யாராவது இந்த விழுமியங்களுக்கு எதிராக எந்த சமயமாவது பேசுகின்றதா? சமய குருக்கள் பேசலாம், அது வேறு விடயம். என்ன நீங்கள் சொல்கிற பௌத்த குருக்கள் செய்கிறத பாருங்கன்னு நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், உண்மை. சமய குருக்களையும் சமயத்தை நாங்கள் சமன்படுத்தக்கூடாது. சமய குருக்களையும் சமயத்தையும் சமயத்துடைய போதனைகளையும் நாங்கள் சமன்படுத்தக்கூடாது. ஏதோ அந்த சமயத்தில் சேர்ந்து குருக்களாக இருக்கிறார்கள், சிலர் நல்லவர்கள், நீதிமான்கள், மக்களுக்கு நல்லதை செய்கிறார்கள். எங்களுடைய சில குருமார் மக்களுக்காகவே உயிரை கொடுத்திருக்கிறார்கள் போர்க்காலத்தில். அதை யாராலும் மறக்க முடியாது. அப்படி கொத்த குருக்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேறு சில குருக்கள் அல்லது வேறு சில சமயத்து பௌத்த குருக்களாக இருக்கலாம், அல்லது ஐயர்மாராக இருக்கலாம், ஏதோ சமயத்து குருக்கள்னு சொல்லுங்களேன். அவர்கள் செய்கிற தீமையை நினைத்து, அவர்கள் செய்யும் கொடுமைகளை நினைத்து, அவர்கள் தவறிப்போகும் பழக்கத்தை பார்த்து அல்லது நடத்தையை பார்த்து சமயம் பிழை என்று சொல்லுவது தப்பு. ஆனால் அதேபோல இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நான் அடிக்கடி சொல்லுவது, அது நான் சொல்லியே ஆவேன். சமயங்கள் எல்லாம் ஒரு வழி. சமய போதனையும் சரி, சமய மறுவுரைகளும் சரி, சமயத்து படிப்பினைகளும் சரி, ஒரு வழி, வே. எதற்கு வழி? ஒரு உயர்ந்த ஆன்மீகத்தை வாழ. அதான் அந்த இயேசு இறுதியாக சொன்னார், சில விதைகள் நல்ல உள்ளங்களில் நல்ல மனங்களில் விழுந்து பதிந்து வளர்ந்து உள்வாங்கப்பட்டு பலனை தருகின்றன. அதுதான் ஆன்மீகம். அவர்கள் நல்லவர்களாகத்தான் வாழ்வார்கள். அவர்கள் வழி தவறி போக மாட்டார்கள். ஏன்னா உள்வாங்கி இருக்கிறார்கள். அவர் சமயத்தை மேவியும் போய் முரணாக அல்ல, சமயத்துக்கு எதிராக அல்ல, சமயத்தை மேவி வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி கூற்ற ஒரு சமயம்தான் இந்த நாட்டுக்கு தேவை என்று நான் இன்றைக்கு திட்டவட்டமாக உணர்கிறேன். ஒரு சமயம், ஒரு ஆன்மீகம், அல்லது சமயங்கள் பலவாயிருந்தாலும் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆன்மீகம் ஒன்று. அப்போ இத்தனை சமயங்கள் ஒரு ஆன்மீகத்தை வளர்க்கின்றனவா என்று சொன்னால், கோவிலிலும் இல்லை, விகாரைகளிலும் இல்லை, பன்சராக்களிலும் இல்லை, சைவ கோவில்களிலும் இல்லை, ஆலயங்களிலும் இல்லை, மொஸ்கிலும் இல்லை. ஆன்மீகத்தை வளர்ப்பது போல எனக்கு தோன்றவில்லை. நான் தப்பாக இருக்கலாம். அவை சமயங்கள் ஆன்மீகத்தை வளர்க்காமல் இருக்க மட்டும் இந்த கேட்கிறவர்கள் கேட்க மாட்டார்கள், புரிய மாட்டார்கள், உள்வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அவை சமயங்கள் செய்ய வேண்டிய பெரியொரு தொண்டு மக்களை ஒரு ஆன்மீகத்தில், உயர்ந்த ஆன்மீகத்தில் வளர்ப்பது. அதுதான் இயேசு மிக விளக்கமாக தெளிவாக இந்த உவமைகள் மூலம் சொல்லுகின்றார். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை உங்களை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.